அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கேருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை கொஞ்சம் பேக் சைடு வந்து தள்ளி வச்சுக்கிறேன். ஏண்டான்னா நம்ம தைச்சிட்டு வரும்போது கரெக்டாக அந்த மார்க் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் அட்டாச் பண்ண இடத்துல அது உட்காரணும். அப்படி இல்லாட்டி நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து கை வந்து ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் இருக்கும். கரெக்டாக அந்த 2 துணியையும் சேர்த்து வச்சு 1/2 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, நம்ம 1/2 இன்ச் விட்டு தான் கட் பண்ணியிருப்போம். அதை வந்து தைச்சிக்கிறோம். இதை பார்த்தீங்களா, நான் வந்து அந்த ஷோல்டர் பார்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி வச்சு அந்த மார்க் பண்ண சென்டர் பாயிண்ட்டை அது வந்து இப்போ கரெக்டாக தைக்கும்போது கரெக்டாக வந்திருக்கும். நான் ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து 2த்தையும் திருப்பி போட்டு அது கரெக்டாக வச்சு கரெக்டாக அந்த சென்டர் கை ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்லாம் வச்சு ஒரிஜினல் ப்ளவுஸ் எடுத்து அதிலேருந்து நான் அளவு வச்சுக்கிறேன்.